அந்த சப்ஜெக்ட்ஸ் பிடிக்கல, இன்ஜினியரிங் பக்கம் போக பிடிக்கல, மெடிக்கல் பக்கம் போக பிடிக்கல. Hi friends, CA Rajan here from Aspire Academy. +2 எக்ஸாம்ஸ்லாம் ரொம்ப மும்முரமாக நடக்குது. ரொம்ப பிஸியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. நல்லா எழுதுங்க, வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் இந்த +2 எக்ஸாம்ஸ் முடித்த பிறகு ரைட்டா, நீங்கள் காமர்ஸ் ஸ்ட்ரீமில் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேர் வந்து சிஏ ஆர் சிஎம்ஏ பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, who have taken ஃபர்ஸ்ட் குரூப் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் எடுத்திருப்பாங்க. நிறைய பேர் திடீர்னு ட்ராக் மாறுறாங்க. பட் திடீர்னு ஐ ஃபீல் தட் ஐ எம் நாட் ஃபிட்டிங் தேர். ஏதோ எடுத்துட்டேன் சார், பட் என்னவோ எனக்கு வந்து அந்த சப்ஜெக்ட்ஸ் பிடிக்கல, இன்ஜினியரிங் பக்கம் போக பிடிக்கல, மெடிக்கல் பக்கம் போக பிடிக்கல, நான் சிஏ பண்ணலாம்னு நினைக்கிறேன், வாட் யூ சே அப்படின்னு கேட்குறாங்க. நான் நான் காமர்ஸாக இருக்கேனே, நான் +1 +2 அக்கௌண்ட்ஸே படிக்கலையே, எக்கனாமிக்ஸே படிக்கலையே, என்னால் இந்த கோர்ஸை பண்ண முடியுமா? சிஏ ரொம்ப டஃப்பாச்சு, ரைட்டா, அக்கௌண்ட்ஸ் படித்த பசங்களே ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, நான் அக்கௌண்ட்ஸ் பேக்ரவுண்டே இல்லையே, என்னால் இந்த கோர்ஸை எடுத்து படிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆன்சர், தாராளமாக படிக்கலாம். இந்த கோர்ஸை யார் வேணாலும் படிக்கலாம், எப்போ வேணாலும் படிக்கலாம், வயது வரம்பே கிடையாத ஒரு கோர்ஸ். ஒரு ஃபேக்கல்ட்டி இருக்காரு, அவர் வந்து பேங்க்ல ஒர்க் பண்ணாரு. 58 வயசுல அவர் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் சிஏ படிக்க ஆரம்பிச்சாரு. ஒரே அட்டம்ப்ட்ல சிஏவை முடிச்சார். 58ல அவர் ஆரம்பிச்சாரு, 61ல முடிச்சார். 3 இயர்ஸ்ல சிஏ முடிச்சார், ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல. ஸோ ஆர்வம் ரொம்ப முக்கியம், பேஷன் ரொம்ப முக்கியம், ஹார்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம். சரி, இப்போ இன்னும் கொஞ்சம் ஜெனரிக்கா சொல்லிட்டேன். மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்க, மேத்தமேட்டிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்டை நல்லாவே பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் ஹை டிகிரியாவே கூட இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்க வந்து சிபிஎஸ்சியா இருந்தா இன்னும் நல்லது, கரெக்டா? இப்போ நீங்க சிஏ ஃபவுண்டேஷனுக்குள்ள அடுத்தது வரீங்கன்னா உங்களுக்கு 4 சப்ஜெக்ட் இருக்கு. ஒன்று அக்கௌண்ட்ஸு, ஒன்று லாவு, ஒன்று மேத்தமெட்டிக்ஸு, ஒன்று எக்கனாமிக்ஸ். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இந்த லா சப்ஜெக்ட் எல்லாருக்குமே புதுசு தான். நீங்க வந்து காமர்ஸ் நான் காமர்ஸ் அதை நீங்க வேறுபாடே பண்ண தேவையில்லை, எல்லாருக்குமே புதுசு தான் அந்த சப்ஜெக்ட். மேத்தமெட்டிக்ஸ் யூ ஆர் ஆல்சோ வெல் எக்யூப்டு. நீங்களும் +2 வரைக்கும் மேக்ஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டும் மேக்ஸை பார்த்துருப்பான். நீங்கள் நான் காமர்ஸ், நீங்கள் ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்திருந்தீங்கன்னா நீங்களும் மேக்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மேத்தமெட்டிக்ஸில் டச் இருக்கும், ஒன்றும் பயம் இல்லை. ஸோ மேக்ஸை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு ஸ்டெப் மேலேயே நல்லா இருப்பீங்க வென் கம்பேர்ட் டு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா ஒரு மாதிரி பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி பார்த்துருப்பான். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஹையர் லெவல் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் பார்த்துருக்கிற வாய்ப்பு இருக்கு. ஸோ மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் யூ ஹாவ் அன் எட்ஜ். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அப்போ பாக்கி இருக்கிறது என்ன? 2 சப்ஜெக்ட் தான். ஒன்று அக்கௌண்டன்சி, இன்னொன்று எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ்ன்றது ஜென்ரல் தியரி சப்ஜெக்ட், அது வந்து பெரிய விஷயம் கிடையாது. அப்போ பாக்கி இருக்கிறது அக்கௌண்ட்ஸ் மட்டும்தான். ஸோ ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அக்கௌண்டன்சி அப்படின்ற சப்ஜெக்ட், அது அடிப்படையான அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு வித்தியாசம் 2 மாசம் தான். So if a non-commerce student is going to spend at least 1.5 months to 2 months on the basics of accounting, he is on par with any commerce student. அதனால பயப்பட வேண்டாம். புரியுதா? லான்றது எல்லாருமே படிக்கணும்ட்டேன். மேத்தமெட்டிக்ஸ்ன்றது கவலையே இல்லை, நீங்கள் வந்து ஆல்ரெடி அட் ஹையர் லெவல் இல்லையா, நீங்கள் ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்ததுனால. எக்கனாமிக்ஸ் நார்மல் தியரி தான், நத்திங் டு வரி. உங்களுக்கும் ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம், ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் ஃபெமிலியாரிட்டி இருக்கும், இது எங்கேயோ பார்த்துருப்பான். இதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க. நான் இது எப்படி பார்க்குறேன்னா, இது ஒரு பெரிய அட்வான்டேஜாக பார்க்குறேன். இப்போ நிறைய பேர் ஆக்சுவல் +1 +2ல அந்த அக்கௌண்ட்ஸை சரியா படிக்கிறது இல்லை, தப்பா படிச்சு வச்சிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் அவங்க அதெல்லாம் அன்லேர்ன் பண்ணணும், அப்புறம் ரீலேர்ன் பண்ணணும். அன்லேர்னிங் சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு விஷயம் தப்பா மைண்ட்ல பதிஞ்சிருச்சுன்னா அதை முதல்ல எரேஸ் பண்றதுக்குள்ள போதும் ஆயிடும். அதுக்கப்புறம் ரீலேர்ன் பண்ணணும், அது டபுள் எஃபெக்ட். இப்போ பாருங்க, சில பேர் பிகாம் முடிச்சுட்டு வருவாங்க சிஏக்கு, 5 வருஷம் அக்கௌண்ட்ஸ் உட்காந்துருப்பான், பண்ணி வச்சிருப்பான், ஆனால் டபுள் என்ட்ரி கூட போட தெரியாது. எங்க வாத்தியார் அதான் சொல்லுவாரு, ஆஃப்டர் டூயிங் ரிசர்ச் ஒர்க் இன் அக்கௌண்டிங் ஃபார் 5 இயர்ஸ்ன்னு வரும், உனக்கு ஒரு என்ட்ரி கூட போட தெரியல, ப்ரூவ் பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் ரியாலிட்டி, அதுதான் குவாலிட்டி. புரியுதுங்களா? அவ்வளோதான் இருக்கு குவாலிட்டி.
அப்போ அதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதே பெட்டரு. யூ ஆர் அ ஃப்ரெஷ் மைண்டு. சரியான இன்ஃபர்மேஷன் உங்கள் மைண்டில் போகிறது ரொம்ப ஈஸியாக பதிஞ்சிடும். பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு லேர்ன் இட் த ரைட் வே, ரைட் ஃப்ரம் டே ஒன். அது பெரிய அட்வான்டேஜ் இஃப் யூ ஆர் நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட். புரியுதுங்களா? ஸோ அதனால பயப்பட வேண்டாம். ஒரு 1-1.5 மாதம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. ஏன்னா அது கொஞ்சம் புரியாது. ஆனால் இஃப் யூ லேர்ன் த சப்ஜெக்ட் இன் த ரைட் வே ஃப்ரம் அ ரைட் டீச்சர், அதுக்கப்புறம் ஈஸி. ஸோ அதனால நான் சொல்ல வர்றது என்னன்னா, பயப்படாதீங்க. நம்ம நான் காமர்ஸ் ஆச்சே, நமக்கு அக்கௌண்ட்ஸ் தெரியாதே, அதெல்லாம் கவலை இல்லை. ஒரு 1.5 மாதம் ப்ரிப்பரேஷன் தான். நீங்கள் யூ வில் பி ஆன் பார் வித் எனி காமர்ஸ் ஸ்டூடெண்ட். அதனால பயப்படாம non-commerce students, if any one of you are aspiring to prepare or get into the CA or CMA stream, most welcome. Thank you.